ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாலக் பன்னீர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் பாலக் கீரையை க்ளீன் பண்ணிட்டு கொதிக்கிற தண்ணியில் 2 to 3 மினிட்ஸ் போட்டுன்ட்டு அதுக்கப்புறம் ஆறின தண்ணியில் நல்லா கூலான வாட்டரில் கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெயும் பட்டரும் சேர்த்துட்டு 2 தாளிக்கிற மசாலா பொருட்ஸ் போட்டுன்ட்டு 2 வெங்காயம், 1 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கின்ட்டேன். அதில் நான் காரப்பொடி, தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக தயிர், உப்பு சேர்த்து நல்லா வதக்கின்ட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா கீரையும் பச்சை மிளகா, ஆற வச்ச கீரையும் பச்சை மிளகா வேணுன்னா முந்திரி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் முந்திரி சேர்க்கலை, அரைச்சின்னு வந்த விழுது இதில் சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மசாலா வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பன்னீரை நீங்கள் தனியாக ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே சேர்த்துட்டுருக்கேன். அப்புறம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தா சூப்பரான பாலக் பன்னீர் ரெடியான ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.